ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். சட்டி சூடாக இருக்குது, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். கீரைக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கீரையை சேர்த்துக்குவோம். தண்டங்கீரை சிவப்பு கலர் கீரை கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்குவோம். அந்த எண்ணெயில் தண்ணி கொஞ்சமாக சேர்க்கணும். மூடி வச்சுருவோம், வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுக்கணும். கீரை வெந்துடுச்சு, உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம். தேங்காயை போட்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். டேஸ்ட்டாக இருக்கும். உப்பை லாஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.